இப்ப அமீராக ஹலீஃபாவாக நியமிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு வயது 70 வயது. உஸ்மான் ரலியல்லாஹு 70 வயது. அப்ப 70 வயதில தான் தலைவராக நியமிக்கப்பட்டார். 12 ஆண்டுகள் சகோதரர்களே இந்த சமூகத்தை உயர்த்துவதற்காக பாடுபட்டார். இந்த 12 ஆண்டுகளில் அவர்கள் செய்த பாரிய சேவை என்ன தெரியுமா? முதலாவது சேவை கடல் போற தொடங்கினது அவங்க தான். கடல் போறண்டா அது வரைக்கும் உமர் ரலியல்லாஹு காலம் வரைக்கும் தரை மார்க்கமாக இஸ்லாம் வளர்ந்தது. தரை மார்க்கமாக உமர் ரலியல்லாஹு 50,000 பள்ளி கட்டினாங்க. கடலால போற பகுதி இருக்கு, ஜித்தாவுடைய கடல் இருக்குது, சஹாபாக்கள் போறதில்லை, உமர் ரலியல்லாஹு அனுப்பல. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தான் முதலா கடல் படையை தொடங்கினாங்க. நீங்க இன்றைக்கு அமெரிக்காவுடைய கடல் படை ஸ்ரீலங்காவுக்கு கப்பல் கொடுத்திருக்காங்களா? அமெரிக்கா யுத்த கப்பல் கொடுத்திருக்கிறாங்க. இது இன்றைக்கு 1400 வருஷம். இதெல்லாம் தொடங்கி வச்சால் யார் தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு. எங்க மதீனாவிலிருந்து அந்த கடல் படை அனுப்புறாங்க சைப்ரஸுக்கு, குப்ருஸ். சைப்ரஸுக்கு அந்த கடல்ல கப்பல் போகுது, சஹாபாக்கள் போறாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹராம் ரலியல்லாஹு வீட்ல தூங்கிட்டு இருக்கிறார். கைலூலா தூங்கி எழும்பி சிரிச்சாங்க. உம்மு ஹராம் கேட்டாங்க, என்ன சிரிக்கீங்க யா ரசூலல்லாஹ்? இல்ல, என்ற உம்மத் அரசர்கள் சிம்மாசனத்துல உட்கார்ந்து பிரயாணம் பண்றத போல கடல்ல பிரயாணம் பண்றத கனவுல கண்டேன். உம்மு ஹராம் உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு துஆ செய்யுங்க, நானும் அந்த படையில போகணும். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போவீங்க என்றார். அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல உம்மு ஹராம் குப்ருஸுக்கு போறாங்க. நீங்க சைப்ரஸுக்கு போனீங்கன்னா ஒரு கபர் ஒன்று இருக்கும், அல் மர்அத்துல் முஸ்லிமான்னு கபர் எழுதப்பட்டிருக்கும். அது யார கபர் என்றா உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா கபர். கப்பல்ல இருந்து இறங்கி ஒட்டகத்துல போகும்பொழுது கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததோட வஃபாத் ஆயிட்டாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, முதல் வேலை செஞ்சாங்க என்ன தெரியுமா? சமூகத்துக்காக உஸ்மான் ரலியல்லாஹு கடல் படையை தொடங்கினாங்க. இரண்டாவது வேலை செஞ்சாங்க உஸ்மான் ரலியல்லாஹு என்ன தெரியுமா? இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தார். குர்ஆனை ஒன்று சேர்த்தா எங்களுக்கு விளங்குது இல்லையே? இது குர்ஆனை 7 பாஷையில ஓதுவாங்க. அப்ப 7 மொழியில. அரபுல என்ன உன்சிலல் குர்ஆன் அலா 7 அஹ்ருஃப். குர்ஆன் 7 எழுத்தில் இறக்கப்பட்டது. 7 மாதிரி ஓதுவாங்க குர்ஆனை. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? எல்லா குர்ஆனையும் வர வச்சு ஒரு மொழியில ஒரு நடையில ஓதுறதுக்கு மாத்தினாங்க. இப்ப முஸ்லீம்கள் நல்ல முறையில் வாழ்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு மதிக்கிறாங்க. இந்த நேரம் ஒரு ஷைத்தான் உருவாகிறான். அவன்தான் அப்துல்லா பின் சபா. இவன் என்ன செய்தான்? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொல்லணும் என்று திட்டமிடுறான். முஸ்லீம்களை பிரிக்கணும் என்று திட்டமிடுறான். இப்ப எங்களுக்கு ஈஸ்டர் தாக்குதல் நடத்தினது யார் என்று உலகத்தில் கேட்டா முழு பேர் சொல்றது IS முஸ்லீம்கள். மௌலைமார் 1000 மௌலைமார பிடிச்சு வச்சான இல்லையா? கோத்தா வலது கையை கட்டி வச்சான இல்லையா? இடது கையால டாய்லெட் கழுகு, இடது கையால சாப்பிடு, அவ்வளவுதான். பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரல. பிரச்சனை வந்தது மௌலைமாருக்கு தான். ஏன்? அவன் காட்டினான் உலகத்துக்கு என்ன செஞ்சது நீங்க தான். இப்ப என்ன கோர்ட் சொல்லுது? என்ன யார் மாட்டிருக்காரு? இப்ப கோர்ட்ல தெளிவு வருது. இப்ப சமூகத்துக்கு தெளிவு வருது. கடைசி முடிவு வரப்போது. முஸ்லீம்கள் துவா கேட்டுக்கொண்டிருங்க. நாங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு கனடாவில் உள்ளவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் பட்ட ஒவ்வொரு வீடாக சோதனை செய்யப்பட்டது. பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், முஸ்லீம்கள் வர முடியாது. தொப்பி, ஜுப்பா, தலப்பா எதுவும். அது பிரதான் இந்த மௌலைமாரெல்லாம் ஜுப்பா எல்லாம் குறைச்சது, உடுப்ப குறைச்சது, அபாயா குறைச்சது, மதரசா பயந்தது. அது பிரதான். ஏன்? தெளிவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு உருவாக்கிட்டு போக 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 யகூதிகள் பார்த்தாங்க விடக்கூடாது. என்ன செஞ்சாங்க? அப்துல்லா பின் சபா உருவாக்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தனது 82வது வயது அடைகிறாங்க. 12 வருஷம் இந்த சமூகத்துக்கு சேவை செய்து 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 கடைசி நேரத்தில் வரும் பொழுது சகோதரர்களே குழப்பத்தை உண்டாக்கி என்ன செஞ்சாங்க? இதே துல்ஹிஜ்ஜா மாதம் சஹாபாக்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வீட்டுக்குள்ள வச்சு முற்றுகையிட்டாங்க. வீட்டுக்குள்ள வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? முஹாசரா, முற்றுகையிட்டாங்க.
முற்றுகையிட்டு என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுக்கு தண்ணி கூட குடிக்க கொடுக்கல, தண்ணி கூட குடிக்க கொடுக்கல. கடைசி காலங்கள்ல குத்பா ஓத வருவாங்க மஸ்ஜித் நபவிக்கு உஸ்மான் ரலியல்லாஹு, 2 வார்த்தை குத்பா ஓதிட்டு போயிடுவாங்க. 2 வார்த்தை 3 வார்த்தை குத்பா ஓதுவாங்க. ஏன்னா அவங்க தானே கலீஃபா, குத்பா ஓதணும், குத்பா ஓதிட்டு போயிடுவாங்க. இப்ப தண்ணியும் கொடுக்கல, முற்றுக சஹாபாக்களும் இல்ல. ஹஜ்ஜி போய் அதுல் ஹிஜ்ஜா மாதம் தானே. ஒரு நாள் வீட்டுக்கு கூரைக்கு மேலே ஏறி உஸ்மான் ரலியல்லாஹு எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, என்ன முற்றுகையிட்டு இருக்கிறீங்களே, நான் யாரு தெரியுமா? நான் முதலா ஹிஜ்ரத் செய்தால் நான் தான் ஹபஷாக். நான் தின்னூரைன் நபி அவர்களுடைய மகள் ருக்கையாவை கல்யாணம் முடிச்சது நான் தான். ருக்கையாவுடைய மௌத்துக்கு பிறகு உம்மு குல்சும் நபி அவங்க முடிச்சு தந்தாங்க எனக்கு. நான் யாரு தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபியுடைய கையில் வலது கையால் நான் பைஅத் செய்தேன். அந்த வலது கையால் பைஅத் செய்ததுக்கு பிறகு நான் என் மருமஸ்தானத்தை கூட தொட்டது கிடையாது. அந்த கௌரவத்துக்காக அப்படி வாழ்ந்த ஒருவன் நான். சொல்றாங்க, எனக்காக தானே பைஅத் ரிதுவான் நடந்தது. தண்ட 10 சிறப்பம்சங்களை விளங்கப்படுத்தினாங்க மக்களுக்கு. தபூக்குடைய யுத்தத்தின் பொழுது செலவழித்ததுன்னா எல்லாம் விளங்கப்படுத்துறாங்க. பீரு ரோமா கிணற வாங்கி கொடுத்ததுன்னா எனக்கு ஒரு துளி தண்ணி தாரீங்க இல்லையா, தண்ணி இல்ல குடிக்க. உஸ்மான் ரலியல்லாஹு, நான் கிணற வாங்கி தந்தேன், எனக்கு ஒரு துளி தண்ணி இல்லையே, நிறுத்தாட்டிட்டாங்க. அலி ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹு அனுப்பினாங்க, ஒளிச்சு தண்ணி கொண்டு வாங்க. ஏண்டா யஹூதிகள் முனாஃபிக்கள் கூடிட்டு மதீனால. சஹாபாக்களும் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு இல்ல, எல்லாம் ஹஜ்ஜில. உஸ்மான் ரலியல்லாஹு கடைசியா சொன்னாங்க, சரி இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யுத்தம் செய்வோம், இந்த முற்றுகையிட்டு இருக்கிற அவ்வளவு பேர் யுத்தம் செய்வோம். உஸ்மான் ரலியல்லாஹு கொள்கை என்ன தெரியுமா? எனக்காக ஒரு துளி ரத்தம் ஓடிடக்கூடாது. இதுதான் பிரச்சனை, எனக்காக ஒரு துளி ரத்தம் ஓடிடக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு பிரச்சனை இதுதான். என பக்கமுடையவங்க, அவங்க சாதுரியமானவங்க சொன்னாங்க, இல்ல நான் பிரச்சனை போக மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன், என்னால ரத்தம் ஓடிடக்கூடாது. அலி ரலியல்லாஹு பார்த்தாங்க, என்ன செய்யறது? ஹசன் ரலியல்லாஹு பெரும் சஹாபாக்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. முனாஃபிக்களுடைய வேகம் கூடுது. இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு கூரைக்கு மேல எழும்பி இதெல்லாம் சொன்னாங்க. கடைசி நாள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு துல்ஹஜ் 18 வெள்ளிக்கிழமை. அந்த நாள் உஸ்மான் ரலியல்லாஹு நோம்பாளியா இருந்தார். அந்த நாள் நபி அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு கனவுல பார்க்கிறாங்க. கனவுல வந்து அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உஸ்மான் அஃப்திர் இந்தனா, இந்த இஃப்தாருக்கு எங்கள்கிட்ட வந்துடணும், எங்கள்கிட்ட இஃப்தாருக்கு வந்துடணும் அப்படின்றாங்க கனவுல. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு தண்ட அறையில குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்க. தண்ட மனைவி நாயிலா பின்னால் இருந்தாங்க. இந்த நேரம் வந்தாங்க ரூமுக்குள்ள 3 பேர். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய தாடியை பிடிச்சார் ஒரு ஆள். மற்றவர் என்ன செஞ்சார்? உஸ்மான் ரலியல்லாஹு கழுத்தை வெட்டினார். கழுத்தை வெட்டும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு ஓதி கொண்டிருந்தாங்க சூரா பக்ரா, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற ஆயத்தை ஓதி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆயத்தில் போய் ரத்தம் விழுந்தது. கழுத்துடைய ரத்தம் விழுதுங்க, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ். அந்த குர்ஆன் நம் துருக்கியில் இருக்கு, ரத்தத்தோடு இருக்குது. இன்னும் 1400 வருஷம் அல்லாஹ் தானே பாதுகாக்கிறது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு போதுமானவன் என்ற ஆயத்தோட நிறுத்திட்டு அப்படியே கழுத்தை வெட்டிட்டாங்க. கழுத்தை வெட்டினா நாங்க யோசிக்கலாம், இவ்வளவு பெரிய சஹாபிக்கு இந்த நிலைமையா? அதான் ஷஹாதத். நபிமார்களுடைய அந்தஸ்து அடையலாம், ஷஹாதத் அல்லாஹ் கொடுத்தானே. இப்ப அடுத்த பிரச்சனை வருது என்ன சொன்னாங்க? மையத்தை அடக்க விட மாட்டோம். இது சாதாரண பிரச்சனை இல்லை சகோதரர்களே. மஸ்ஜிது நபவிய இவ்வளோ விஸ்தரித்ததுக்கு காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு. இந்த பக்கி இருக்குதே, மதீனாவுடைய பக்கி சின்ன துண்டு, இதை விஸ்தரித்தது உஸ்மான் ரலியல்லாஹு. சொன்னாங்க மையத்தை அடக்க விட மாட்டோம். என்ன செய்யறது? எங்கேயாவது வீசுங்க மையத்தை. உஸ்மான் ரலியல்லாஹு மையத்தை சஹாபாக்கள் நின்று என்ன செஞ்சாங்க? மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில இரவோடு இரவாக பக்கியுடைய ஆக கடைசி பகுதியில் மையத்தை அடக்கினாங்க. அதனாலதான் நீங்க பக்கியுள்ளுக்கு போங்க, கடைசி கபர் சஹாபியுடைய கபர் உஸ்மான் ரலியல்லாஹு கபர். கடைசி கபர் உஸ்மான் ரலியல்லாஹு கபர்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, அவங்க ஷஹீதாக்கப்பட்ட தினம்தான் துல்ஹஜ் 18 வெள்ளிக்கிழமை. இவ்வளோ உயர்ந்த சஹாபி, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் நசீபாக்கணும். இந்த சமூகத்துக்கு இவ்வளோ பெரிய சேவையை செய்தார். இந்த பாடங்கள் என்னத்துக்கு அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான்டா, இந்த உலகத்தில் 82 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. 82வது வயசுல தான் வஃபாத்தானாங்க. 82 ஆண்டுகளும் சமூகத்துக்காக பாடுபட்டு, சமூகத்துக்காக முயற்சி செய்து, 12 ஆண்டுகள் தொடர்ந்து குதுபா ஓதி, 12 ஆண்டுகள் தொழுவித்து, 12 ஆண்டுகள் செலவழித்து சமூகம் சமூகம் என்று வாழ்ந்து கடைசியாக சமூகத்தாலே கொல்லப்பட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு. ஒரு நாளும் சமூகத்துக்காக நாங்க ஓரமாகிவிடக் கூடாது. எங்களுக்கு ஏசுறான், பேசுறான், கொல்லவாரான் இல்ல. எங்கட கடைசி மூச்சு எப்ப தெரியுமா? உயிர் பிரியும் வரை சமூகத்துக்காக பாடுபடுபவன் தான் சஹாபாக்களை பற்றி படித்தவன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஹாபாக்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்குவாயாக. அவர்களை போல உள்ள சிஃபத்துகளை, தன்மைகளை அல்லாஹ் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. உயர்ந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.